ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது பிஎம் கிசான் 17வது தவணை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க என்பது குறித்து ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே கடந்த மாதம் பிப்ரவரி 28ஆம் தேதி 16வது தவணை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பணம் வராதவங்க என்ன பண்ணணும்னு வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 17வது தவணை எப்போ கிடைக்கும்னு பார்க்கலாம். விவசாயிகளுக்கான 17வது தவணை தாமதமாகும். பிரதமரின் கிசான் திட்டத்தில் வழங்கப்படும் ரூபாய் 2000 இந்த முறை காலதாமதமாக வரவு வைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 வழங்கும் இந்த திட்டத்தில் இதுவரை 16 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் 17வது தவணை ஜூனில் வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்களவைத் தேர்தல் காரணமாக தள்ளி போகலாம் என கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4இல் வெளியாகிறது. அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி நமக்கு மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்தல் விதிகள் அமலில் உள்ள காரணத்தால் நமக்கு 17வது தவணை வருவதற்கு டிலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த 16வது தவணை வராதவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். சிட்டா உங்களோட பேரில் இல்லாமல் தாத்தாவோட பெயர்லையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர் பெயர்லையோ இருக்குன்றவங்க மட்டும் இதை பண்ணுங்க. உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்புக், ரேஷன் கார்டு, சிட்டா, வாரிசு சான்றிதழ் இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் உங்கள் அக்ரி ஆஃபீஸில் கொடுங்க. அவங்க உங்களுக்கான லேண்டு சீடிங் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.